Hello everyone. Today topic is stopping by woods on a snowy evening. It was written by Robert Frost. I want to explain the line by line in Tamil. Let's see the topic. So about the author, Robert Frost was an American poet and noted for his realistic description of rural life. So இவர் வந்து அமெரிக்கன் poet. He was born 1874 and he died 1968. ஸோ இவர் வந்து என்ன நோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப், வில்லேஜ் சைடு இருக்கிற எல்லா ரியலிஸ்டிக் பார்ட்டையும் டிஸ்கிரிப்ஷனாக அவரோட போயமில் கொண்டு வரார். He was born 26 March 1874. He spent his 40 years as an unknown entity. அவர் தெரியாத இடத்துல வந்து 40 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. He received 4 Pulitzer prizes for poetry and was a special guest at President John F. Kennedy inauguration. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 4 Pulitzer prizes வாங்கியிருக்காரு, அதாவது இயர் அவார்ட்ஸ். எதுக்காண்டி அப்படின்னா பொயட்ரிக்காண்டி. அது எங்கே அப்படின்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பிரசிடெண்ட் த ஜான் எஃப் கெனடி இனாக்ரேஷனில் வாங்கியிருக்கார். ஃபர்ஸ்ட் பிகம் அ பொயட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் அன்அஃபிஷியல் பொயட் லாட்ரேட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருந்திருக்கார். First famous works important: The Road Not Taken, West Running Brook, Mending Walls, After Apple Picking. So these are the famous works. So next இந்த போயத்தோட ஸ்டான்சஸ் என்ன அப்படி இருக்குன்னு பார்ப்போம். So first, whose woods these are, I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. So whose woods? இப்போ என்ன பண்ணியிருக்கார், ராபர்ட் ஃபாஸ்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராயிருக்கார். ஹூஸ் வுட்ஸ், அப்போ வுட்ஸ் அப்படின்னாலே ஃபாரஸ்ட். இந்த வுட்ஸ் எல்லாம் யாரோடது அப்படின்னு வந்து திங்க் பண்ணி பார்க்குறார். ஐ திங்க் ஐ நோ. ஓகே, ஹிஸ் ஹவுஸ் இன் திஸ் அ வில்லேஜ் தோ. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு ஹவுஸ் இருக்குது. ஸோ ஹிஸ் ஹவுஸ்னால் அது இந்த ஓனரோட ஹவுஸ். ஓகே, இந்த ஃபாரஸ்ட் ஓனர் யாரோ அந்த ஓனரோட ஹவுஸ் தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து யார் அப்படின்னு தெரியல அவருக்கு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ ஹீ வில் நாட் see மீ ஸ்டாப்பிங் ஹியர். ஸோ இப்போ என்ன பண்ண மாட்டார் அந்த ஓனர் வந்து, நான் இந்த இடத்த ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே இருக்கிற இயற்கையை ரசிக்கும் போது என்னையே அவர் வந்து ஸ்டாப் பண்ணி ஏன் இங்கே ரசிக்கிறேன்னு என்னை கேள்வி கேட்க முடியாது. ஹீ வில் நாட் see மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸோ ஐ என்ஜாய் த டைம், ஈவினிங் டைம், டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக ரசித்து பார்த்துட்ருக்கேன். அந்த ரசித்து பார்க்கும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஸ்னோஸ் எல்லாமே அப்படியே வந்து டச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ. ஸ்டாப்பிங் பை வுட்ஸில் இது செகண்ட் ஸ்டான்ஸா. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த ஃப்ராசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ இதில் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த லிட்டில் ஹார்ஸ் ரைட் பண்ணி போய்கிட்டே இருக்கார் அந்த ஹார்ஸில். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஹார்ஸ் வந்து சடனாக ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. பிகாஸ் கியூர் இட் மீன்ஸ் த ஸ்ட்ரேஞ்ச்னு அர்த்தம். கியூர் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. டு ஸ்டாப் எந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஹவுஸில் நிற்கிது. வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர், டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த ஃப்ராசன் லேக். வுட்ஸுக்கும் லேக்குக்கும் நடுவில் வந்து நிற்கிது. ஓகே, ஃப்ராசன் லேக்கும் வுட்ஸுக்கும் நடுவில் வந்து நிற்கிது. அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸோ அது வந்து தெரியாமல் வந்து நின்றுச்சு. வித்தவுட் ஆஸ்க் எனி பெர்மிஷன் டு ஸ்டாப் தட் த கரெக்ட் பிளேஸ் ஆஃப் த ஃபார்ம் ஹவுஸ். ஓகே, ஸோ அந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்னா, டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ டிசம்பர் மந்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க. நார்மலி ஈவினிங் டைம் இஸ் வெரி டார்க், பட் அந்த இயரோட எண்டிங் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதனால த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. He gives his harness belch a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and a drowning flake. ஸோ he அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது வந்து the horse. He gives his harness. harness அப்படின்னா அதோட பெல்ட், சரிங்களா, அந்த கேரேஜில் மாட்டியிருக்கோம்ல அந்த பெல்ட்டு.
அதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெல்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹார்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து ஹெட்டை வந்து ஷேக் பண்ணுது. ஷேக் பண்ணும்போது ஜஸ்ட்டு மேக் அ சவுண்ட், ஒரு சவுண்டு வந்து கேட்குது, அந்த பெல் சவுண்டு. தென் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் அ சம் மிஸ்டேக். ஸோ நான் இந்த இடத்துல எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேனான்னு ஹார்ஸ் வந்து ஓனர்கிட்ட கேட்குது. யார்? இந்த பாய்ட்ட கேட்குது. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப். அதுக்கடுத்து என்ன சவுண்டு கேட்குறாரு அப்படின்னா அதர் ஸ்வீப் சவுண்டு. ஸ்வீப்னா ஒரு டு மூவ் ஸ்விஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி. நல்லா காற்று வந்து இதமாக போயிட்டே இருக்குது. அந்த சவுண்டு மட்டும்தான் அவர் கேட்குறது. பிகாஸ் ஹீ இஸ் அலோன் இன் த பிளேஸ், இன் த ஃபாரஸ்ட். நாட் ஓன்லி த ஃபாரஸ்ட், இட்ஸ் வுட்ஸ். ஓகே. ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் ட்ரௌனி ஃப்ளேக். ஸோ ட்ரௌனி அப்படின்றது வந்து சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கிறது. ஃப்ளேக் அப்படின்னா இந்த ஸ்னோஃபால்ஸ்லாம் வரதுல தான் வந்து ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ஸ் வந்து சடனாக ஷேக் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட கேட்குது. சரிங்களா? அதை தவிர இந்த எந்த சவுண்டுமே கிடையாது. Now this is the last stanza of the poem. The woods are lovely, dark and deep, but I have promised to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. ஸோ இந்த woods ஃபாரஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது, லவ்லி அண்ட் டார்க். டார்க்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ see this picture, வெரி டார்க் அண்ட் டீப். அங்கே இருக்கிற மரங்கள் ரொம்ப ஒன்று ஒன்று பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டைரெக்டாக எங்கே இடத்துல முடியுது அப்படின்னு கூட பார்க்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஓஷனில் எங்கே இருக்குது, எந்த இடம் வந்து மிட்டு, எந்த இடம் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஸோ அப்போ தான் நினச்சி பார்க்குறேன், ஐ ஹாவ் ப்ராமிஸ் டு கீப். ஸோ சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டி இருக்குது. என்ன அப்படின்னா அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஃபஸ்ட்டு வந்து டியூட்டிஸை சொல்கிறாங்க. செகண்ட் வந்து த லைஃப், த இன்டர்னல் லைஃபோட எண்ட் ஆஃப் த பார்ட்டை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அவருக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் போய் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் டு டேக் அ ரெஸ்ட் இன் ஹவுஸ். ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு சொல்கிறது வந்து டேக் இன் ரெஸ்ட் இன் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஐ மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அப்படின்னா இந்த லைஃப், எண்ட் ஆஃப் லைஃப், டெத்து முடிகிறதுக்குள்ளேயே நான் நிறையா ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் ரிப்பீட்டட் டைம். ஒன்று சிம்பாலிக், ஒன்று டெக்ஸ்சுவல் அப்படின்னு ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. Now we can see the poem appreciation question. இது புக் பேக் எக்ஸசைஸில் இருக்குது. இதோட லைன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், he will not see me stopping here to watch his woods fill up with the snow. ஸோ இதில் வந்து who does he refer to? இதில் வந்து he will not see me அப்படின்றது வந்து ஓனர் ஆஃப் த வுட்ஸை சொல்லுது. ஸோ he refers to the owner of the woods. Identify the season with the line. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணது வின்டர் சீசன். Second question, my little horse must think it queer to stop without a farmhouse near. So who is a speaker? The poet is a speaker. Robert Frost is a speaker. Why should the horse think it queer? இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நின்றுச்சு ஹார்ஸ் அப்படின்னா, this is a farm house near. It is night time. The woods are so dark. So the horse might think it is strange to stop here. ஸோ இந்த இடத்துல வந்து யாரும் இல்லை, அதை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ தட் அந்த ஹார்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. Rhyme scheme cure near. The third question, he gives his harness belch a shake to ask if there is some mistake. Whom does he refers to in this line? So he refers to the horse. யார் ஷேக் பண்ணா அப்படி கேட்டிங்கன்னா ஹார்ஸை சொல்லணும். Why does he gives his harness bell a shake? இந்த இடத்துல வந்து ஷேக் ஆச்சு அப்படின்னா he shakes a harness bell if he is asking the poet whether there is any mistake in stopping at a wrong place. இது ஹார்ஸ் வந்து பொயட்டோட பெர்மிஷன் இல்லாமே ஹெட்டை வந்து ஷேக் பண்ணிருச்சு. ஸோ அதனால தான் அது வந்து மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. கம்யூனிகேட் வித் த பொயட். த ஹார்ஸ் கம்யூனிகேட் வித் த பொயட் பை ஷேக்கிங் ஹிஸ் ஹார்னஸ் பெல். அது என்ன சொல்லும், அதோட இண்டிகேஷன் வந்து ஜஸ்ட் ஹேண்டை ஷேக் பண்ணோன்னே அவ்வளோதான், அதான் அவர் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன். The fifth question, woods are lovely, dark and deep, but I have promised to keep. How are the woods? Woods are lovely, dark and dense. நீங்கள் அந்த ஃபஸ்ட் லைன் அப்படியே நீங்கள் எழுதிடலாம். Who does I refer to? I refer to the Robert Frost. பொயட்னு எழுதிட்டு நீங்கள் பக்கத்தில் கம்மா போட்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதணும். What are the promise the speaker is talking about? Duties and responsibilities in life or refer to the as promises. ஸோ ரெண்டு விஷயம் தான், டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும்தான் அதில் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எழுதணும்.
the last one, and miles to go before I sleep and miles to go before I sleep அப்படின்ற ஒரு ரிப்பீட்டடான லைன்ஸ் வந்து வந்திருக்கு. இதை நீங்கள் ரிப்பீட்டேஷன் சொல்லி poetic deviceல எழுதிக்கலாம். Why the poet has used the same line twice? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, in order to emphasize the fact that he has to fulfill his duties and responsibilities before his death, the poet has used the same line twice. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவரோட டியூட்டிஸை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து அவருக்கு லைஃப்பில் வந்து முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும், இந்த கடமையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் முடிக்க வேண்டிய டியூட்டிஸு, நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, டெத்துக்கு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிக்கிறது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.